ஸ்டெப் 1 இன்னைக்கு நம்ம பேசிக் ஆஃப் ட்ரேடிங்கை நம்ம கற்றுக்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்காரு. அவர் ஒரு 5 இயர்ஸ் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாரு. இப்போ கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு வந்து கேபிட்டல் தேவை. அப்போ அந்த கேபிட்டல் அவங்க வந்து எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ லெண்டிங் ப்ராசஸ். எப்படின்னா இவர் வந்து ஒரு பேங்கு கிட்ட அவர் லெண்டிங் கேட்கலாம், இல்லைன்னா இவர் ஒரு பிரைவேட் ஈக்விட்டி கிட்ட இவர் ஃபண்ட் வாங்கலாம். இந்த ரெண்டு விஷயத்திலையும் அந்த கம்பெனி இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எப்படி அந்த கேபிட்டல் அவர் வந்து ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து 1 கோடி ரூபா தேவைப்படுது. இப்போ இந்த 1 கோடியை வந்து 1 கோடி மக்கள் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ என்ன ஆகணும், ஈச் வந்து ஒரு பர்சன் 1 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு பே பண்ணியிருப்பான். இதை தான் என்ன சொல்கிறோம், நம்ம ஷேர்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பர்சன் அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஷேர் வாங்கியிருந்தாங்கன்னா அது என்ன ரேட்டில் இருக்கும், 1 ரூபாயில் இருக்கும். சரிங்களா? இப்போ இதுதான் என்ன சொல்கிறதுனா ஷேர்னு சொல்கிறது. இப்போ இந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஐபிஓ அப்படிங்கிற முறையில் லிஸ்ட் ஆகிருக்கும். இப்போ ஐபிஓவில் வந்து ஒருத்தங்களுக்கு ஷேர் கிடச்சிருச்சு. இப்போ திரும்ப வந்து அந்த கம்பெனி கிட்ட போய் அவங்க அந்த ஷேர்ஸை வந்து என்ன பண்ண முடியாது, அவங்க சேல் பண்ண முடியாது. இதுக்காக கிரியேட் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்னு சொல்லக்கூடிய என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் அவங்களோட ஷேர்ஸ் என்ன பண்ணலாம், ஐபிஓவில் கிடைச்ச ஷேர்ஸை இவங்க செகண்டரி மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ செகண்டரி மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்ச் என்ன நடக்குதுன்னா இவங்க ஷேர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இவங்க ஷேர்ஸை வந்து இன்னொருத்தங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற இன்னொரு பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஷேர்ஸை வாங்கிக்கலாம். லாங் டேர்மில் இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, அந்த ஷேர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகுது. பார்த்தீங்களா? இந்த ஒரு கான்செப்டில் தான் ஷேர் மார்க்கெட் இயங்குது. இதில் 2 ஃபண்டமெண்டல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீட் அண்ட் ஃபியர். சப்போஸ் வந்து நாளைக்கு அதானி ஷேர்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேர் ப்ரைஸ் என்ன ஆகும், ரைஸ் ஆகும். இப்போ இந்த நியூஸ் தெரிஞ்சு என்ன ஆகும்னா நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனையும் மக்கள் அடிச்சு பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, அந்த ஷேர்ஸை வாங்குறாங்க. பார்த்தீங்களா? இது கிரீட். சப்போஸ் இதுவே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாதம் கழிச்சு திடீர்னு இப்போ ஒரு வந்து ஹிண்டன்பர்க் நியூஸ் வந்துச்சு இல்லைங்களா, இந்த மாதிரி நியூஸ் வர்றப்போ என்ன ஆகுனா அதானி ஷேர்ஸ் ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். ஏன் ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஷேர்ஸ் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபியர் அச்சத்தினால அந்த ஷேர்ஸ்லேருந்து வெளியே போகிறாங்க. 2 கான்செப்ட் கிரீட் அண்ட் ஃபியர். இதிலிருந்து எப்படி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா வேறுபடுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே ஃபோக்கஸ்.